சந்திக்கிறவங்களோட உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டிநாதன். முதியோர் முற்றம் நிகழ்ச்சியில் இன்று சில இடைவேளைக்கு பின்பு மீண்டும் ஒரு முதியவர், அனுபவத்தில் சிறந்தவர், எங்கள் தாய்நாட்டிலிருந்து இங்கே கனடாவில் வசித்து வரும் ஒரு நண்பர் ஒருவரை சந்தித்திருக்கிறோம். அந்த முதியவரை இந்த முதியோர் முற்றத்துக்கு வருக என வரவழைத்து கொண்டு அவரை பற்றி ஒரு அறிமுகத்தை கூறும்படி அன்புடன் வேண்டிக் கொள்ளப் போகிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? பரவாயில்ல, வயதுக்கு தக்க வருத்தம் இருக்கு. வருத்தம் அது எல்லோருக்கும் ஒரு காலத்தில் வர்ற விஷயம்தான். இருந்தாலும் நீங்கள் வயது வந்தாலும் அனுபவம் உள்ளவர். அந்த அனுபவம் தான் எதிர்கால சந்ததிக்கு மிக சொத்தாக நாங்கள் எங்களோடு அது முடங்கி போகாமல் எங்களுடைய எளிய தலைமுறைக்கு எங்களால் புரிந்த சில விஷயங்களை சொல்ல வரும். அந்த வகையில் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சுருக்கமாக கூறுங்கள். நான் உரும்பராய் வாசி சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் ஃபாதர் லாங்கில் படித்தேன். நான் 5 முனிசிபாலிட்டியில் வேலை செய்தேன். கலம்பு, கண்டி, சிங்கோ, ஜப்னம், மன்னார் வேலை செய்து முழு பொலிட்டீஷியனோடையும் பழகினான். அல்ஃபிரட் துரியப்பா, அனுரத்த ரத்வத்த, ரஹீம் மன்னார், ஜேசினேசன் சிங்கமலை எல்லா இடம் பழகினதில் இந்த முனிசிபாலிட்டி மேயர் மாதிரி செய்த அளவு சேவை எங்களோட இல்லை. நாங்கள் இதில் இந்த பொலிட்டிக்ஸை கொஞ்சம் தவிர்ப்போம். நாங்கள் அதை டீப்பாக சொல்லிக்க முக்கியமாக உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் ஒரு முதியவராக, ஒரு அனுபவம் மிக்கவராக இருக்கும்போது நீங்கள் உங்களை பற்றி எங்கே படித்தீர்கள், என்ன செய்தீர்கள், என்ன வேலை செய்தீர்கள், எப்படிப்பட்ட அனுபவம், உங்களோட குடும்ப சூழலை பற்றி சுத்தமாக சொல்லுங்கள். நாங்கள் மீண்டும் இன்னொரு பாட்டில் இந்த தேவையான அரசியலை தொடர்ந்து செல்வோம். சரி, நாங்கள் முதலே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க அரசியல் அன்றைக்க சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் புரியாது. முதல் கோணல் முற்றிலும் கோணலாக இருக்கக்கூடாது. அந்த வகையில் எனவே உங்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமாக சில விஷயங்களை சொல்லுங்கள். நான் விரும்புகிறாய். ஆனால் எங்களோட சோமேட்டோவிடம் நாங்களும் அந்த அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவருக்கும் உங்களுக்கு ஏதாவது அந்த குடும்பத்தில் உங்களுக்கு உறவுகள் இருந்ததா சொல்லுங்கள். விரும்புகிறாய். நாங்கள் விரும்புகிறாயில் நான் அவர்களே சீனியர். நான் இளஞ்சாரியாக இருக்கேன், அவன் படியன். விரும்புகிறாயில் என்ன நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுவார். அதோட 1960ஆம் ஆண்டு இன்னும் பெறா உடும்புராய் சந்தியில் ஒரு மீட்டிங் வச்சு சிவகுமார் எல்லா இளைஞர் சேர்ந்து தான் அந்த மீட்டிங்கை வச்ச நாங்கள். அப்போ என்ன பெறா சொன்னது, இந்த வடகிழக்கு மாகாணத்தில் விவசாயம் தான் மிக முக்கியம். இந்த மிளகாய், வெங்காயம், வாழைக்குலை இதுகளில் தான் நீங்கள் கூட அனுபவம் உள்ள நீங்கள் இது எங்களோட சிங்கள நாட்டுக்கு வர்றதுக்கு உங்களால் தான் முடியும். என்றாலும் நான் பவருக்கு வந்தால் உங்களோட சாமானுக்கு கூட மதிப்பு கொடுப்பேன். சரி, அந்த காலத்தில் இப்படிப்பட்ட அரசியல் எங்களை போன்ற உங்களோட வயதுக்கு கிட்டத்தட்ட இருக்கிறவங்களுக்கு அதை கேட்டுக்கொண்டிருக்கும் எங்கள் வயது உள்ளவர்களுக்கும் பெரும்பாலான விஷயங்கள் தெரிந்தாலும் உங்கள்கிட்ட நிறைய பொக்கிஷமாக அறிவு தேங்கி இருக்கிறதை நாங்கள் அறிவோம். இதை இன்னும் தொடராக நாங்கள் எடுத்து வர இருக்கிறோம் இந்த முதியோர் முற்றத்தில். சரி, நீங்கள் இந்த இலங்கை தாயகத்தை விட்டு இங்கே கனடாக்கு வந்த இவ்வளவு காலம் அங்கிருந்து இங்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எப்படி உருவாகினது, எதற்காக ஏற்பட்டது, ஏன் வந்தீர்கள் என்ற சுத்தமாக சொல்ல முடியுமா? இலங்கையிலே நான் வேலை செய்த நாளில் 77ஆம் ஆண்டு எலெக்ஷன் டியூட்டி போய் பாதிக்கப்பட்ட நான் 83ஆம் ஆண்டு கண்டியில் வேலை செய்ய பெரிய பாதிப்புப்பட்ட நான் 87ல் இந்தியன் ஆர்மி இடம்பெயர்ந்து நீர்வேலி, சாவிச்சேரி, பிள்ளைக்குட்டிகளோட அலைஞ்சி திரும்பி வர இந்தியன் ஆர்மி யாழ்ப்பாணம் முனிசிபாலிட்டியில் முழுவதையும் கேப்சர் பண்ணி வச்சிருந்து அவருக்கு வாட்டர் சப்ளைக்கு இன்னும் வீட்டில் ஊட்டி கொண்டு ட்ரீட்மெண்ட் பிளான் இதுகளுக்கு கூட்டி கொண்டு போய் அவங்களோட வேலை செய்த நாங்கள். சரி, அந்த வேலையில் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்போ எங்கே இருக்கிறார்கள்? நாங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் சுருக்கமாக சொன்னோம், டைமே கவரலாம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? எனக்கு 3 பிள்ளைகள். மூத்தவா பொம்பளை பிள்ளை, அவள் ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தவா கனடாக்கு. மற்றவர் லண்டனில், அவர் லண்டன்
லண்டன் யூனிவர்சிட்டியில் படித்து அங்கே இன்ஜினியராக வேலை செய்கிறார். கடைசி இங்கே இருக்கிறார். அவர் ஒட்டாவாயில் படித்து அவரும் எல்லாரும் மெரி பண்ணி பேரப்பிள்ளைகளோடு நாங்கள் இருக்கோம். அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய குடும்பம், பேரப்பிள்ளைகளை கூட கண்டுபிட்டீர்கள். அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு தான் வசித்து வருகிறீர்கள் அப்படித்தானே? இல்லை, நாங்கள் சீனியர் பில்டிங் சென்ட் போல் லம்ரூ சென்டரில் 33 நான் இங்கே முதல் வந்தோடனே செக்யூரிட்டி வேலை செய்தேன். நான் அப்புறம் சென்சானியா காலேஜில் வேலை செய்ய என்னுடைய ஃப்ரெண்ட் சொன்னான், பின்னடிக்கு சீனியர் பில்டிங் தான் உனக்கு பொருத்தம். ஒரு ஃபின்லேண்ட் ஓனி என்ற ஒரு வெள்ளக்காரன் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. உடனே நான் அப்ளை பண்ணி 10 வருஷத்துக்கு பிறகு எனக்கு சென்ட் போல் லெம்ரோ சீனியர் பில்டிங்கில் கிடைச்சது 2013. இந்த விஷயத்தில் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நான் கடந்த காலங்களில் முதியோர் முற்றமிட்டு பல முதியோர்களோடு கதைத்திருக்கிறேன். அந்த வகையில் ஒரு இடைக்காலத்தில் அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருந்தாலும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதால இதை ஒரு சில நாட்களுக்கு முன் பல பெரியவர்கள் என்னை கேட்டிருந்தார்கள், இந்த முதியோர் முற்றத்தை ஏன் விட்டீர்கள், இதை மீண்டும் தொடர்ந்து நடத்தலாமே, பல முதியோர்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் உங்களுடைய வெளியே தலைவர். அந்த வகையில் ஒரு கேள்வி என்று கேட்டால், இந்த முதியோர் முற்றத்தில் அதாவது இந்த சீனியர் ஹோம் அதில் இருப்பவர்களுக்கு ஒரு தனிமைப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுவதாகவும், சிலர் அந்த முதியவர்கள் பிள்ளைகள் நேரத்துக்கு வந்து பார்ப்பதில்லை, பிள்ளைகள் தங்களங்களை சொல்லி அவர்கள் வேணுமென்று செய்வதில்லை, அவர்களுக்கு இந்த லைஃப்பில் ஒரு பிஸி லைஃப், அப்போ உங்களை வந்து எல்லாம் பார்ப்பதற்கு சூழ்நிலை இருக்காது பலருக்கு. அதுக்கு எல்லாரையும் நாங்கள் கூட சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டதுண்டா? இதன் மூலம் உங்களுடைய மனதில் ஏதாவது பிள்ளைகள் வரவில்லையே பார்க்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்கள் மனதில் உண்டானதா? அப்படி உண்டாகும்போது நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்தி ஒரு மகிழ்ச்சியாக வாழக்கூடியதாக இருக்குன்னு அதுக்குரிய ஒரு விளக்கத்தை சுருக்கமாக சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரையில் சீனியர் பில்டிங் தான் 75 வயதுக்கு பிறகு சிரமமான அமைதியான வாழ்க்கை. அந்த சீனியர் பில்டிங்கில் சகல வசதிகளும் நாங்கள் இருக்கிற பில்டிங்கில் எங்களுக்கு அங்கே வாகனங்கள் இருக்கு. நாங்கள் 2 ரூபாய் கொடுத்தால் எங்களை சீனியர் ஆட்களை ஏற்றி கொண்டு போய் ஷாப்பிங் செய்து கொண்டு இந்த சாமானையும் கொண்டு வீட்டு வாசல்ல தர்றாங்க. வீடு வழிய பிள்ளைகளை எதிர்பார்க்க தேவையில்லை. சீனியர் பில்டிங்கை போல ஸ்திரமான வாழ்க்கை அமைப்பு இன்னை பொறுத்தவரையில் அது ஸ்ரீலங்காவில் அனுபவப்பட்டேன்னா, இங்க வந்து ஒவ்வொரு சீனியர்ஸும் 70-75 வயதில் அப்ளை பண்ணி 80-85 வயதில் சீனியர் பில்டிங் போனால் அதை போல ஹாப்பி லைஃப் கிடையாது. அந்த வகையில் இப்போ நீங்கள் சொன்னீங்க 75 அப்ளை பண்ணி 85 போகணும்னு சொல்லி, அப்போ நீங்கள் 65 அப்ளை பண்ணலாம். சரி. அந்த அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் என்னன்றதையும் சொன்னால் அதை கேட்பவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். என்ன செய்யணும், அப்புறம் எவ்வளோ காலம் நாங்கள் வெயிட் பண்ணணும் என்றதையும் பற்றி சொல்லுங்கள். இந்த முதலாவதாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன் டவுனில் சென்ட் பேட்ரிக்ஸ் சப்வேக்கு முன்னால் எல்ம் என்ற டிபார்ட்மெண்ட்டில் போய் அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவினா அதை ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்பணும். அனுப்பி ஒவ்வொரு வருஷமும் ரினியூ பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் பே பண்ணணுமா? இல்லை, ஒரு டவுன் நீங்க காசு பே பண்ண எல்லாம் ஃப்ரீ. ஒவ்வொரு வருஷமும் நீங்க ரினியூ பண்ணி கொண்டு வர உங்களுக்கு 75-80 வயது வரைக்க, எனக்கு 80 வயது வரைக்க நான் வேலை இல்லை, வேலை விட்டு ஓல்டேஜ் பென்ஷன்ல தான் இருந்தேன். நான் போய் ஹெட் ஆஃபீஸ்ல சொன்னேன், இப்போ நான் ரிட்டையர் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஓல்டேஜ் பென்ஷன் ரெண்ட் கட்டுறதுக்கு இயலாம இருக்கேன். அவன் உடனே டைரக்டர்கிட்ட அனுப்பி ஒரு ஃபார்ம் தந்தான். உன்னுடைய இன்கம் என்ன, உன்னுடைய வருமானம் இதுகளை போட்டு நான் அப்ளை பண்ணி அவன் ஒரு செமினார் வச்சு எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முதல் 199 ரூபா ரெண்ட் அலவுன்ஸ் தந்தவன். அதுக்கு ரிசீட் எல்லாம் இருக்கு. அப்ப நீங்க பிள்ளைகளோட இருந்த காலத்துல இது சீனியர் பில்டிங் முதல் வரக்கு முதல்ல
அங்க போய் பிறகுதான் 5 வருஷம் எனக்கு 199 ரூபா ரெண்ட் அலவுன்ஸ் பே பண்ணவன். அந்த அலவுன்ஸ் பே பண்ணி 5 வருஷத்துக்கு பிறகுதான் சென்ட் பால் லெமரூ சென்டர் வந்தேன். அப்போ உங்களோட இப்போ நீங்கள் பென்ஷன்லாம் இருந்திருப்பீர்கள். அப்போ அந்த பென்ஷனில் வர்ற காசு அவர்களுக்கு அப்படியே கொடுக்குறதா இல்லை நீங்கள் இல்லை? அப்போ அதுக்கும் ரெண்டுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. உங்களோட செலவு அங்கே சாப்பாடு செலவு எல்லாம் எங்கட அங்கே அதான் சில தப்பான அபிப்பிராயம். சீனியர் பில்டிங் போனால் சென்ட் பால் லெமரூவை பொறுத்தவரை நீங்கள் உங்களோட வீட்டில் வசிக்கிறா போல தான் நீங்கள் வசிக்கிறீங்கள். ஆக நீங்கள் அவங்களோட ரெண்டை பே பண்ணணும். ரெண்ட் அவங்க உங்களுக்கு ஒரு அலவன்ஸாக தர்றாங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை, அலவன்ஸ் வந்து 190. எனக்கு வைஃபுக்கு 700 ரூபாய் ரெண்ட் என்றால் 199 ரூபாய் அவங்க பேங்க்ல போடுவான். ரைட் ரைட். அப்போ உங்களுக்கு வர பென்ஷன் என்ன மாதிரி நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? எங்களுக்கு என்ன பொறுத்தவரையில் இப்போ தற்பொழுது 900 நானும் வைஃபும் 939 ரூபாய் பே பண்ணுறோம். மற்றபடி மற்றதெல்லாம் எங்களோட செலவு. உங்களோட செலவு அப்போ உங்களோட பென்ஷனோட சம்பந்தப்பட்ட. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. சீனியர் பில்டிங்கில் இங்கே சட்டத்திட்டம் நீங்கள் அறிய வேணும். நீங்கள் எந்தெந்த கந்தோரோட தொடர்பு கொள்ள வேணும் என்றது இல்லாத அறிய வேணும். இப்படி இருக்க 2024 எங்களோட பில்லிங்கில் இருந்தா போல இந்த சட்ட திட்டத்துக்கு மாறாக 100 ரூபாய் ரெண்டை கூட்டி போட்டாங்க. அது ஏன் கூட்டினாண்டா, எப்பொழுதும் ரெண்ட் கால்குலேஷன் முதல் வருஷ டேக்ஸ் ரிட்டர்ன்ல இருந்துதான் ரெண்டை எடுக்க வேணும். ஒரு தமிழ் லேடி அக்கௌண்டன்ட் டிரெக்டர் வந்த உடனே அவ இந்த மாதம் எங்களுக்கு பேங்க்கு போற, நான் உடனடியாக எனக்கு தெரியும் இது பிள்ளை சட்டத்தின் படி. நான் சிட்டியில் ஒர்க் பண்ணேன். சிட்டி ஸ்ரீலங்காவில் எல்லா சிட்டிலையும் வேலை செய்தபடியா உடனே நான் இதே தந்த 100 ரூபா கூடினதுக்கு இந்த முனிசிபல் மெம்பர்கிட்ட போய் கதைச்சு அவர் தன்னை ஆஃபீஸுக்கு வர சொல்லி டவுன் டவுன்ல போய் அவர் சொன்னார் ஒரு 10 பேர்கிட்ட கையெழுத்து பண்ணிக்கணும். 10 பேர்கிட்ட போட்டு எங்களுக்கு 7 மாதம் சென்றது அந்த ரெண்டை குறைக்கிறது. எங்களுக்கு அந்த அரியர்ஸ் எல்லாம் பே பண்ணி எங்களுக்கு நோ ப்ராப்ளம். இங்கே சட்டத்திட்டம் தெரியாட்டி மேனேஜ்மெண்ட் உங்களை ஏமாற்றி போடுவோம். இந்த வகையில் நிறைய விஷயங்களை சொன்னீர்கள் என்றால் நான் உங்கள் நேரத்தை அதிகப்படுத்த விரும்பல. சரி, நீங்கள் இந்த சீனியர் ஹோமில் போயிருக்கும்போது உங்கள் பிள்ளைகள் மனநிலை எப்படி இருந்தது? அவர்கள் தங்களோட கொஞ்ச காலம் இன்னும் விரும்புவோண்டு அவர்கள் அழைக்க சொல்லவில்லையா? அல்லது நீங்களாக போகும்போது அவர்களுடைய மன உளவியல் ரீதியாக என்ன நிலையிலே அவர்கள் உணர்வு? சரியான கேள்வி. இந்த வாழ்க்கையில அனுபவம் 13 வருஷத்துக்கு முதல் என்னுடைய மகன் எனக்கு சென்ட் பால்ல எனக்கு இது கிடைச்சிருக்கு, இந்த சாமான்கள் ஏனப்பா எங்கட வீட்டுல 3 ரூம் இருக்கு, நீங்கள் இங்கே இருக்கலாம், நான் சாமான் ஏற்க மாட்டேன் என்னோட சண்டை பிடிச்சவன். நல்லூர் முருகனை கொண்டு சொல்றேன், உண்மையா எனக்கும் அவனுக்கு சண்டை வந்தது. நான் சொன்னேன், இந்த பிரபா நீங்கள் எங்களை ஃப்ரீடமா விட வேணும் என்று சொல்லித்தான் அவன் பிறகு கொண்டு விட்டவன். கொண்டு விட்டு அவன் பிறகு என்ன சாமான் வேணுமோ, தனக்கு டைம் இல்லாட்டி தன் ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு இல்லாட்டி தன் வைஃப், இப்ப அவர்கிட்ட மகள் பேத்தி வந்து எங்கே போறாண்டா கூட்டி கொண்டு போறாள். அந்த வகையில் நிச்சயமாக நல்ல விஷயம். பிள்ளைகள் வந்து எப்படியும் பாசம் இருக்கும். சில பெற்றோர்கள் நான் குறைபட்டு கொண்டார்கள், நான் சில நேர்காணல் வந்து தங்கள் பிள்ளைகள் வருவதில்லை, கேட்பதில்லை என்பது கூட சில சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் தான் நான் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு அதே உண்மையில் நீங்கள் அந்த பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தை பொறுத்து தான் அந்த பிள்ளைகளும் எதிர்காலத்தில் தாயப்பன் முதுமை அடைந்தாலும் காப்பாற்று. சரி, நாங்கள் உங்களோடு தொடர்ந்து மேலும் நாங்கள் இந்த தொடர்பு கொண்டு மேலும் பல விஷயங்களை உங்களுடைய அனுபவத்திலிருந்து எடுக்க இருக்கிறோம். இறுதியாக இந்த ஸ்ரீநாதன் வலைத்தளத்துக்கு முதியோர் முற்றத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இளையோருக்கும் முதியோருக்கும் சுருக்கமாக. இங்கே வந்து நீங்கள் எப்பொழுதும்
உங்களோட வயது ஆக்களோட தொடர்ந்து நான் ஒவ்வொரு நாளும் காலை மேல 5 வயது போன ஆக்களுக்கு டெலிஃபோன் நம்பர் அடிச்சு அஞ்சான எப்படி சுகமா இருக்கிறியோ என்று நாங்கள் துவங்க வேணும். ஒரு 5 பேருக்கு வயது போன ஆக்கள். அதே போல இரவில் படுக்க முதலும் இன்னும் 5 பேருக்கு அடிச்சு கதைச்சால் அவையிலும் கொஞ்சம் உஷாரா வருவினா. இந்த நாட்டுக்கு வந்தால் காசு மட்டும் இல்லை, ஒரு இந்த சட்ட திட்டத்தை படிங்க. சட்ட திட்டம் தெரிஞ்சாதான் பயம் இல்லாமல் எங்கேயும் போகலாம். எங்கேயும் போய் வாயால் சொல்றத நம்ப எங்கோ எழுத்துல தாண்டு கேளுங்க. நான் கன விஷயம் ரைட்டிங்ல கேட்டபடியால் இந்த கன விஷயம் விட்டேன். என்னோட ரெண்ட் மற்றது வேறு அலுவலில் நீங்கள் வாயால் சொல்றதுலையும் பார்க்க ரைட்டிங்ல தாங்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு முதியோரும் கேளுங்க. இதை விட்டுட்டு நீங்கள் இங்கே ஒருவருக்கு பயப்படாங்க. அந்த வகையில் நிறைய விஷயங்களை ஒரு சுருக்கமான நேரத்தில் சொன்ன உங்களுக்கு ஐயாவுக்கு மீண்டும் உங்கள் பேர் இருக்கா சொல்லுங்கள். உங்கள் நேர்களுக்கு நான் வேலுப்பிள்ளை மகேஸ்வரன் ஐயா என்னோட உரும்புராயை சேர்ந்தவர். நாங்களும் சுகமாக இருந்த காலங்கள் சென்ற காலத்தில் அங்கே படிக்கிற காலத்தில் கருத்த கொடி குறித்து வந்த நாங்கள் உரும்புராயில். அந்த வகையில் உரும்புரா மண் ஒரு உலகத்துக்கு தெரிந்த ஒரு மண், வீரமிக்க மண். அது மட்டுமில்லை எங்களோட தமிழ் நிலம் எல்லாம் அப்படியான உணர்வோடு தான் ஒரு காலத்தில் இருந்தார்கள். இப்போது என்ன நடக்க என்று சொல்வதற்கு இல்லை. அடங்கா தமிழ் முன்னணி சுந்தரலிங்கத்தின் பரம்பரை. நன்றி. உண்மையில் அதோட அவர் ஆக்ஸ்போர்ட்ல படித்தாலும் ஊருக்கு வரைக்கும் வேட்டியோட தான் வருவார். அப்போ ஆக்ஸ்போர்ட்ல படித்து குயினுக்கு மேட்ச் பண்ணிச்சோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த சரித்திரம். அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிக்க தமிழன் இன்றைக்கு தனக்கண்டு ஒரு நாடு இல்லாமல் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த காரணம் என்று கொஷின் மார்க்கில் போடுறேன். மீண்டும் அடுத்த பாகம் முதியோர் முற்றத்தில் ஐயாவோடு தொடர்பு கொள்ளும்போது மேற்கொண்டு இன்னும் பல விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம். அதே நேரத்தில் முதியோர் முற்றத்தில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தொடர்ந்து எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன். 647-740-7629. மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்களோடு எஸ்டி நாதனுடன் ஐயாவும். நன்றி. தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.